சைபர் செக்யூரிட்டியில் ஜாப் தேடிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். இல்லை நீங்கள் தேடலை இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ஜாப் போர்ட்டலில் போய் சைபர் செக்யூரிட்டிக்குன்னு தேடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டவுட் கண்டிப்பாக வரும். சைபர் செக்யூரிட்டி டொமைன் எடுக்கும்போது இந்த மாதிரி ப்ரோக்ராமர் சைடில் எப்படி இருக்கும், அந்த ஃபுல் ஸ்டாக், பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்காது. இதில் நான் டெக்னிக்கல்லேருந்து டெக்னிக்கல் வரைக்குமே நிறைய ஸ்பெஷலைசேஷன் சைபர் செக்யூரிட்டியில் இருக்குது. இந்த வீடியோவில் என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு டாப் 5 ஸ்பெஷலைசேஷனை நான் டெக்னிக்கல்லேருந்து டெக்னிக்கல் ஆர்டரில் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு வீடியோ பண்ணுற எனக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி விட்ருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவை நான் டெக்னிக்கல் ஆர்டர்லேருந்து டெக்னிக்கல் ஆர்டர் வைஸ் பிரிச்சிருக்கேன். அங்கங்கே டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ரோல் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்தந்த டைம் ஸ்டாம்ப்ஸில் நீங்கள் ஸ்விட்ச் ஆகிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நான் டெக்னிக்கல் ஜாப் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ். இந்த ஜாபுக்கு நீங்கள் வாழைப்பழம் மாதிரி பேசினாலே உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க. பட் அது மட்டும் முக்கியம் இல்லை, பெட்டர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும். இப்படி இருக்க விஷயத்தை நீங்கள் பெட்டராக கம்யூனிகேட் பண்ணி அதை 4 பேருக்கு எஜுகேட் பண்ணி அதை அவேர்னஸாக கொடுக்கணும். இதை தாண்டி மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்கனைசேஷன்ஸுக்கு போய் அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு நீங்கள் எஜுகேட் பண்ணணும். இந்த மாதிரி கம்பெனியோட பப்ளிக் ரிசோர்ஸஸை நீங்கள் ஓப்பனாக அவைலபிள் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எஜுகேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ இருக்க நிறைய ஹேக்கர்ஸ் எல்லாமே பப்ளிக் இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு ஆர்கனைசேஷனை ஹேக் பண்ணுறாங்க. இதுக்கு சுத்தமாக டெக்னிக்கல் தேவையில்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், இதுக்கு டெக்னிக்கல் வேணும். ஆனால் நீங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து உட்காந்து ஒரு ஆர்கனைசேஷனை ஹேக் பண்ணுறது அந்த அளவுக்கு நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. செகண்டாக பார்க்க போகிற ஜாப் வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட். உங்களோட வேலை என்னவாக இருக்குன்னா CVE, காமன் வல்னரபிலிட்டி எக்ஸ்போசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டில் ஹையஸ்ட்டாக ரேட்டடாக இருக்க எல்லா வல்னரபிலிட்டிஸுமே நீங்கள் உங்கள் செக்யூரிட்டி கூட செக் பண்ணி பார்க்கணும். இந்த செக்யூரிட்டிக்கு இந்த பக்கு தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அது கூட சேர்த்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு வேணும். ஏன்னா இங்கே என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நீங்கள் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா தான் அவங்க அதை என்ஷூர் பண்ணுவாங்க. ஜாபில் இருக்க நிறைய பேர் நிறைய டைமை ஃப்ரீ டைமாக தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த வேலைக்கு நான் சேர்ந்துறேனே ஜாலியாக இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் பிரச்சனையே. இந்த ஜாபில் இருக்க நிறைய பேர் அவங்களோட ஃப்ரீ டைமில் அவங்க ஒன்றுமே கற்றுக்காதனால லாங் த பீரியடில் அவங்களோட ஸ்கில்ஸை இழந்துட்டேன் அப்படிங்கிறத அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஸ்பெஷலைசேஷனாக ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர். இது என்னோட ரொம்ப பர்சனல் ஃபேவரட். ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர் நம்ம முன்னாடியே கேள்விப்பட்ட மாதிரி தான், போலீஸில் இருக்க மாதிரி தான், தப்புன்னு ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா தடயங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சேகரிக்கிறது தான் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர். இந்த ஜாபில் நீங்கள் வைட் வெரைட்டிஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ் கூட ஒர்க் பண்ணலாம். அதனால் இந்த ஜாப் அட்வென்ச்சரஸாகவும் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும், ஜாய்ஃபுல்லாகவும் இருக்கும். பட் நம்மளோட டிமாண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே மார்க்கெட்டில் ஹையாக தான் இருக்கும். ஃபோர்த்து ஸ்பெஷலைசேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியர். இது பேர்லேயே இருக்க மாதிரி இது ஒரு இன்ஜினியரிங் ஜாப். நீங்கள் ஒரு கம்பெனியோட ஃபுல்லஸ்ட் செக்யூரிட்டியை நீங்கள் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுங்கிற வார்த்தைக்குள்ளே இந்த சர்வரை மாட்டுறது, இந்த கேபிளை குத்துறது அது மட்டும் இல்லாமல் ஒரு VPN, ஒரு ஃபயர்வால், ஒரு ஹனிபாட் இந்த மாதிரி விஷயங்களை நீங்களே ஸ்பெசிஃபிக்காக மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பெஷலைசேஷனுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டெக்னிக்கல் ஜாப் வேணும். ஏன் அப்படின்னா நீங்கள் தான் இந்த கம்பெனியோட பிக்கெஸ்ட் அசட்டாக இருப்பீங்க. வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட்டாக இருக்கிறவங்க அவங்க கண்டுபிடிக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் தான் அங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு அது பெரிய பொசிஷனாக இருக்கும். இந்த ஸ்பெஷலைசேஷனுக்கு மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. நீங்கள் இதை படிக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த ஒரு குட் சாய்ஸ். ஃபைனலி 5th நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச எத்திக்கல் ஹேக்கர். எத்திக்கல் ஹேக்கிங் ஸ்பெஷலைசேஷனுங்கிறது ரொம்ப ஒரு ப்ராட் ஸ்கோப். இதுக்குள்ளே IoT ஹேக்கிங், வயர்லெஸ் ஹேக்கிங், சிஸ்டம் ஹேக்கிங், சர்வர் ஹேக்கிங், வெப் அப்ளிகேஷன் ஹேக்கிங் இந்த மாதிரி எக்கச்சக்க ஹேக்கிங் மொத்தமாக உள்ளே அடங்கும். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் மாஸ்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு ப்ராட் நாலேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். நீங்கள் டெய்லி நீங்கள் அதை பற்றி படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்தளவுக்கு டெக்னாலஜிஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எத்திக்கல் ஹேக்கர் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொசிஷன். அந்த பொசிஷனுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் செட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் ரூல்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலையில் உட்காந்திங்க அப்படின்னா அது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். என்னோட ஜேர்னியில் OS ஹேக்கிங், வெப் அப்ளிகேஷன் ஹேக்கிங், இப்போ கரண்ட்டாக IoT ஹேக்கிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஜாபில் இந்த ஸ்பெஷலைசேஷனில் உங்களோட டெக்னிக்கல் வேறு லெவலில் ஸ்ட்ராங் ஆயிரும். பட் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, அந்த டைட்டிலில் அதுக்கப்புறம் வர டெக்னாலஜிஸை நம்ம கற்றுக்கிறதே இல்லை. IoT ஹேக்கிங் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே இப்போ தான் ஒரு 5 years அதுக்கு முன்னாடி தான் எமர்ஜ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ பெரிய டைட்டில்ஸில் இருக்கவங்க அவங்களுக்கு IoT ஹேக்கிங் அப்படிங்கிறது தேவை கூட படுறதில்லை. ஓகே, இப்போ நான் 5 ஸ்பெஷலைசேஷனுமே சொல்லிட்டேன். இப்போ இதில் நீங்கள் எது சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விக்கு நான் வரேன். உண்மையாக ஒன்று சொல்லட்டா, கடைசியாக சொன்ன 4 ஸ்பெஷலைசேஷனில் நீங்கள் எந்த ஸ்பெஷலைசேஷன் எடுத்தாலுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. இதை சொல்கிற கடை இந்த வீடியோவில் நேரம் பார்த்தா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருங்க ஒரே ஒரு நிமிஷம். சைபர் செக்யூரிட்டிங்கிறது இந்த டெவலப்பர்ஸ் இருக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய கம்யூனிட்டி கிடையாது. அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன கம்யூனிட்டி நான் சொல்லலை. அதுவும் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்டு கம்யூனிட்டி தான். இந்த கம்யூனிட்டிஸ்குள்ளே நீங்கள் எத்திக்கல் ஹேக்கராக இருந்தீங்க அப்படின்னா
உங்களால் வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸும் பண்ண முடியும், ஜிஆர்சியும் பண்ண முடியும், செக்யூரிட்டி அனாலிசிஸ்ட்டும் இருக்க முடியும், ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டராகவும் இருக்க முடியும். நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல கற்றுப்பீங்க. அந்த மாதிரி தான் ஸ்பெஷலைசேஷனுங்கிறதும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுக்காக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே நிறைய பேர் சைபர் செக்யூரிட்டி படிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரோக்ராமர்ஸாக போயிட்டாங்க. அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைபர் செக்யூரிட்டி ஜாபில் நீங்கள் லேண்ட் ஆகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சர்டன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்பெஷலைசேஷனில் உங்களுக்கு பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாறிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இது என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். இதை சொன்ன அந்த ஸ்பெஷலைசேஷனில் உங்களுக்கு ஏதாவது ரோட் மேப் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோவாக போடுறேன். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. சைபர் செக்யூரிட்டியில் என்ன ஸ்பெஷலைசேஷன் படிக்கிறதுன்னு தெரியாமல் டவுட்டில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.